தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களினுடைய பார்வைக்கு விளாத்திகுளத்தில் இன்று சட்டமன்ற உறுப்பினராகிய நானும் தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் மற்றும் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் கிராம பொதுமக்கள் மக்கள் பிரதிநிதிகளோடு விருசம்பட்டி, வேடப்பட்டி, மாமுனையனார்புரம் அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களிலெல்லாம் வேளாண் பயிர்களை ஆய்வு செய்தோம். கிராம மக்களினுடைய கோரிக்கைக்கு இணங்க அந்த பகுதிகளை ஆய்வு செய்கிற போது சம்பாய் மிளகாய், முண்டு மிளகாய் போன்ற பயிர்களை அவர்கள் அனைத்து கிராமங்களிலும் பயன்பாடாக விளைத்திருக்கிறார்கள். ஆனால் பறவைக்கண் நோய், மழையினால் பாதிப்பு போன்ற பல்வேறு நோய்களினால் இப்போது அன்எக்ஸ்பெக்டட் ரெயின் டிசம்பர் மாதம் மற்றும் இந்த மாதம் பெய்த மழையினால் மிகப்பெரிய பாதிக்கு உள்ளப்பட்டு அறுவடை காலங்களில் பெய்த மழை 100% மிளகாய் பயிர்களை டேமேஜ் செய்திருக்கிறது. ஒரு மிளகாய் செடியில் 100 பழங்கள் இருக்கிறது என்று சொன்னால் 100மே சோடையாகவும் கலர் மாதிரி கெட்டுப்போய் விவசாயிகள் மிகவும் கஷ்ட நிலைக்கு இருக்கிறார்கள். அந்த பழம் பறிக்கிறதுக்கான செலவு, அதை காய வைப்பதற்கான செலவு, கிரேடேஷன் பண்ணுவதற்கான செலவு ஆகியவையெல்லாம் கூட்டி பார்க்கிற போது 200% அந்த விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு விதைக்கின்ற போதே பருவம் தப்பி முளைக்காமல் போயிருந்தாலும் கூட அவர்களுக்கு 100% தான் இழப்பீடு. இந்த 200% இழப்பீட்டுக்கு மிகவும் கஷ்ட நிலைக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய இந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கு இன்சூரன்ஸ் திட்டத்தில் 100% கவர் செய்வதற்கு தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர், இணை இயக்குனர் வேளாண்மை துறை, புள்ளியியல் துறை போன்றவர்களிடம் நீங்கள் அறிவுறுத்தி இந்த மக்களுக்கு நிவாரணம் கிடைப்பதற்கும் அரசின் மூலமாக அவர்களுக்கான வறட்சி காலத்தில் மற்றும் தேவையில்லாமல் பெய்த மழையினால் பாதிப்புக்கு உள்ளான அந்த விவசாயிகளுக்கு உரிய பலன்களை பெறுவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய வேளாண்மைத்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு நானும் எடுத்துச் சொல்கிறேன். இந்த விளாத்திகுளம் சட்டப்பேரவை தொகுதி, விளாத்திகுளம் பகுதி மற்றும் புதூர் பகுதிகளில் மிளகாய் பயிர்கள் பயிரிட்டுள்ள விவசாயிகளினுடைய கஷ்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நீங்கள் கடிதம் மூலம் அரசுக்கும் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தி உரிய நிவாரணம் கிடைக்க ஆவண செய்ய வேண்டுகிறேன்.